ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெல்த்தியான மயோனீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பாயில்ட் எக் எடுத்திருக்கேன். 3 முட்டை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பட்டர் 2 க்யூப் 20 கிராம்ஸ் பக்கம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து லெமன், ஒரு மீடியம் சைஸ் லெமன், ஃபுல் லெமன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இது கூட வந்து 3 பல்லு பூண்டு, அப்புறம் மஸ்டர்ட் பேஸ்ட்டு ஒரு 3 சிட்டிகை, ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கிறேன். அது வந்து நான் எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில் கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து இப்போ ஒரு ஓட்டி எடுத்துக்கிறோம். கூட இன்னும் கொஞ்சம் கூட லைம் ஜூஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பழத்தையும் நல்லா பிழிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம நல்லா இப்போது கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அது வந்து வெஜிடபிளோடு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெஜிடபிளோடு சேர்க்கும் போது அது ரொம்ப நீத்து போயிடாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கூட புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் லெமன் கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி வேறு ஏதாவது ஹெல்த்தி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்போ வந்து நம்ம மயோனீஸ் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியோ இல்லை மில்க்கோ கூட நீங்கள் ஆட் பண்ணி இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நமக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கேபேஜ், கேரட் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயமும் ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து வெள்ளரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் வந்து நான் வந்து 3 வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்னலாம் ரெசிபி வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மயோனீஸை வந்து சேர்த்துட்டோம் வெஜிடபிளோட. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக நான் வந்து இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லியை வந்து குறப்பாக நான் எப்பயுமே கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன். அதை வந்து இப்போ நம்ம போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு போட்டுக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம சால்ட்டு கூட நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணி சேர்க்காதனால கரெக்டாக இருக்குது. அந்த சாலட் வந்து ரொம்ப தண்ணி விடாமல் போக போக இன்னும் கொஞ்சம் நீத்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால இப்போ இருக்கிறது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து நம்ம சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம், சாண்ட்விச்சில் ஸ்டஃப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணலாம், அப்படியே சாலட்டாக எடுத்துக்கலாம். இது கூட வந்து பாயில்டு சன்னா கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம், நம்மளோட லெட்டூஸ் போட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம அதிக ஆயில் சேர்க்கலை. ஸோ நமக்கு வந்து வெயிட் லாஸ் அப்போ இதை தாராளமாக எடுத்துக்கலாம். நமக்கு வெயிட் போடாது. இன்ஃபேக்ட் வெயிட் லாஸ் நல்லாவே நடக்கும். ஃபைபர் கண்டென்ட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாய்.